வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு போகிறதுக்கு முன்னாடி இதன் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் மற்றும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின்சார் அறிவுகளை நீங்கள் பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 29 ஏப்ரல் 2025. இந்த வானிலை தொகுப்பு பல முக்கியமான விவரங்களை உங்கள் கூட பகிர இருக்கிறேன். கொஞ்சம் நீளமான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அந்த நீண்ட கால வானிலை பற்றின புரிதல்களும் உங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ இன்றைய வானிலை புகைப்படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் சேட்டலைட் பிக்சர் இருக்குது. சேட்டலைட் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இலங்கை சுற்றி ஒரு வளிமண்டல சுழற்சியானது, அதாவது தற்காலிகமாக நேற்று நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சியானது அந்த எஃபெக்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மேக குவியல்கள் நாகை, காரைக்கால் மற்றும் கீழே ராமநாதபுரம் மாவட்டங்கள் வரையிலும் நீண்டிருப்பதையும், அதன் காற்றின் குவிதல் காரணமாக கேரள பகுதிகள், வயநாடு, மலப்புரம் பகுதிகளில் அந்த மழை மேக குவியல்கள் இருப்பதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதே அமைப்பு இன்றும் தொடரும். இன்று மாலைக்கு பிறகாக பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சி, இலங்கைக்கிட்ட இருக்கிற சுழற்சி மறைந்துடும். அதே நேரத்தில் காற்று குவிதல், இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வடமேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்று, இந்த தென்கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்றின் சங்கமம் இந்த உட்புற பகுதிகளில் நிலவும். அப்படிங்கிறதுனால தென் தமிழகம், கேரள பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து இன்றும் இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நேற்றை மாதிரி இன்றையும் இயல்பை ஊட்டிய வெப்பநிலை காணப்படும். நாளை முதல் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக உயர இருக்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த 42 நாட்களுக்கு வானிலை படிமங்கள் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு நீண்ட கால வானிலை அறிக்கையாக பார்க்குறோம். இந்த நீண்ட கால வானிலை அறிக்கையில் நீங்கள் பார்க்கும்போது கிளியர் கட்டாக தெரியும். இங்கே முதல் பிக்சரில் 2 லேயரில் மொத்தம் 6 படங்கள் இருக்குது. அந்த முதல் படத்தில் பார்த்திங்கன்னா 28 ஏப்ரல்லேருந்து 5 மே வரையும் பார்த்திங்க அப்படின்னா தென் தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் காற்றின் திசை வேறுபாடும் 3, 4, 5ஆம் தேதிகளில் மாற இருக்கிறது. கிழக்கு திசை காற்று முற்றிலும் மறைந்து மேற்கு திசை காற்று தமிழகம், கேரள பகுதிகளில் தொடர ஆரம்பிக்கிறது. அப்போ வெப்பத்தின் தாக்கம் தமிழகம் பகுதிகளில் அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். 5 மே 12 மே பொறுத்தவரையிலையும் உட்புற தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில், கடலோர மாவட்டங்களை தவிர்த்து உட்புற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பச்சலன மழை, தெற்கு ஆந்திர பகுதிகள், கர்நாடகா, பெங்களூரு உள்பட இந்த பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா காற்று குவிதல் உள்ள நகர்ந்து வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மற்றும் மேலடுக்கில் இருக்கக்கூடிய, அதாவது மேற்கத்திய கலக்கத்தினுடைய இடர்பாடு கீழே வரும் அப்படிங்கிறதுனாலும் 2 காற்றுக்கு நடுவில், அதாவது மேலடுக்கு மேற்கத்திய கலக்கமும் கீழடுக்கு மேற்கு காற்றின் தாக்கமும் இரண்டும் உராய்வு ஏற்படுறதுனால இந்த வெப்பச்சலன மழை தமிழகத்தின் உட்புற பகுதிகளில், பெரும்பாலான பகுதிகளில் 5 மேலிருந்து 12 மே வரையிலும் இருக்கக்கூடும் அப்படின்னும், அதே நிலை வரக்கூடிய 19 மே வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதும் 3வது படம் விவரிக்கிறது. 19 மே முதல் 26 மே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உட்புற தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளாக இருக்கும். பெரும்பாலான ராயலசீமா, கர்நாடகா, கேரளா பகுதிகளில் இந்த மழை தொடரும். அதே நேரத்தில் 26 மேலிருந்து 2 ஜூன் வரையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதி, அதாவது 25ஆம் தேதி வாக்கில், 24ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் அந்த தென்மேற்கு பருவமழை மேலும் மத்திய இந்தியா, மகாராஷ்டிரா பகுதிகளை நோக்கி ஜூன் 2, 5ஆம் தேதிக்குள்ளாக சென்றுவிடும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து அடுத்து இன்னொரு படம் என்ன அப்படின்னா, தென்மேற்கு பருவமழை எப்படி அட்வான்ஸ் ஆகுது ப்ளஸ் சலனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குவோம். ஐடி சீசன் சொல்லக்கூடிய வெப்ப குவிதல் பகுதி ஆல்மோஸ்ட் நம்மளை தாண்டி போயிடும். அதே நேரத்தில் இந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையுடைய ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அச்சு மேலே மத்திய இந்தியா பகுதிகளுக்கு சென்று விடும். அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி முதல் 2 படங்கள்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. 3வது படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி, அதாவது 12 மே முதல் 19 மே இருக்கும். அதே நேரத்தில்
10-12 மேலே ஒரு மியன்மரை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அது சற்று வலுவடைந்து நன்கு அமைந்த தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலமாக மியன்மர் மற்றும் மேற்கு வங்க பகுதிகளை நோக்கி செல்லும். அதான் இந்த தென்மேற்கு பருவமழை அச்சாணி இருக்கக்கூடிய பகுதி, அதுதான் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பகுதிகளை நோக்கி செல்லும் பொழுது இந்த கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் 700 HPAன்னு சொல்லக்கூடிய அதாவது இப்போதைக்கு நம்ம 850-5000 அடி வரலையும் தான் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கமோ இல்லை மேற்கு திசை காற்று தாக்கமோ அது பார்த்துக்கிட்டு இருப்போம். தென்மேற்கு பருவமழை அமையணும்னா அந்த 700 HPAயில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த மேற்கு திசை காற்றானது முழு வீரியம் பெறணும். அந்த அமைப்பு ஏற்பட்டால் தான் தென்மேற்கு பருவமழை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த அமைப்பு இந்த 20ஆம் தேதி வாக்கில் இருப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது 15 மேலிருந்து 25 மேக்குள்ளாக இந்த அமைப்பு உருவாகக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த சலனம் கரெக்டாக மேற்கு வங்கத்தை நெருங்கும் பொழுது, அதாவது 19 மேலிருந்து 26ஆம் தேதி மேக்குள்ளாக இந்த சலனம் அந்த மேற்கு வங்கத்தை நெருங்கும் பொழுது ஒரு ஓர்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது ஒரு சுழற்சி அமைப்பு அரபிக்கடல் பகுதிகளில் ஏற்படும். இந்த இரண்டுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய அமைப்பு காரணமாக, ஒரு ஈர்ப்பு காரணமாக இந்த மேற்கு கரையோர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாக கூடும். அதுதான் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திற்கான அறிவிப்பாகவும் அமையும் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இன்றைய வானிலை அமைப்பில் எப்படி அடுத்த 42 நாட்கள் தென்மேற்கு பருவமழை அட்வான்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை நேற்று மாதிரியே இந்த டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர் பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டத்தில் ப்ளஸ் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை. கிழக்கு கடற்கரையோர பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் நேற்று மாதிரியே இன்றைக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமழை. கர்நாடகாவிலையும் கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வால்பாறை மற்றும் மூணாறு, இடுக்கி மாவட்டங்கள் ப்ளஸ் நம்மளுடைய கொடைக்கானல் பகுதிகளிலையும் மிதமான மழையை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். ஸோ இந்த காணொலியில் இன்றைய வானிலை நிகழ்வு அடுத்த 24 மணி நேரத்துக்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள், அது இல்லாமல் அடுத்த 42 நாட்களுக்கான வானிலை அமைப்பு, தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. எம்ஜேவுனுடைய தாக்கமும் மே மாதத்தில் நம்ம அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி வரும் அப்படிங்கிறதுனால இந்த தென்மேற்கு பருவமழை நல்ல அமைப்பாகவே அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ஜூன் மாதத்தில் பிற்பகுதியில் இந்த எம்ஜேஓ சாதகமற்ற நிலைக்கு செல்லும் அப்படிங்கிறதுனால மழையினுடைய அமைப்பு சற்று அந்த பீரியடில் குறையறதுக்கு வாய்ப்புகள் மீண்டும் ஜூலை மாதத்தில் தொடங்கும் அப்படிங்கிறதும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்கள் கொடுத்துருக்கோன்னு நம்பிக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.